எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலுயா துதி அல்லேலுயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசில் ஒளிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலுயா துதி அல்லேலுயா என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். மார்க் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நம்ம பார்ப்போமானால், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினான் ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, இந்த வசனத்தில் நம்ம பார்க்க போனோம்னா அதில் என்ன சொல்லுது, ஒரு வீட்டுக்கு நம்ம திருட போகிறதுக்கு முன்னால் அவன் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறவனை முதல்ல கெட்டி போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அவன் கொள்ளையாட முடியுங்கிறது அர்த்தம் அதில் கொடுத்துருக்கு. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பார்க்க போனோம்னா அநேக காரியத்தில் நம்ம எது நல்ல காரியம் செய்ய போனாலும் பிசாசு அங்கே நிற்கிறான். அதுதான் பலவான் என்று சொல்லப்பட்டு இருக்குது இதில். அப்போ பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, அப்போ என்ன செய்யணும், எந்த காரியத்தை நம்ம செய்ய போனாலும், நீங்கள் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போடுறீங்களா, அப்போ அந்த இடத்துல உள்ள பலவான்னா அங்கே உள்ள எல்லா பிசாசின் கிரியைகளையும் கட்டி ஜெபிக்கணும். அவனுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் என்று சொல்லி கட்டி ஜெபிக்கும் போது அந்த இடத்துல அந்த ஊழியத்தில் ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை நம்ம பார்க்க முடியும். எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய போனாலும் பல தடைகளை பிசாசு கொண்டு வரான். அப்போ எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், இயேசுவின் நாமத்தினால இந்த வசனத்தில் சொல்லிடுகிறபடி பலவானை முந்தி கட்டினால அவன் பலவான் ஆனாலும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டும் போது ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த பலவானை நம்ம என்ன செய்யணும், இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நமக்கு வருகிற எல்லா தடைகளையும், நிறைய காரியத்தில் இன்றைக்கி தடைகளை பார்க்குறோம். வியாபாரத்தில், தொழிலில், நம்மள்ட பிள்ளைகள்ட வாழ்க்கையில், படிப்பில், பிஸ்னஸில், எல்லா இடத்துலையுமே நம்மளோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி பிசாசின் பல கிரியைகள் தடை செய்யுது. ஆனால் இயேசுவின் நாமத்தின் வசனத்தில் சொல்லிப்பட்டு நம்ம கட்டி ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்ய முடியும். அடுத்தல நம்ம பார்க்க போனோம்னா 1 சாமுவேல் 17:48 அங்கே ஒரு அருமையான ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தாவீது பற்றி. தாவீது ராஜா ஆகிறதுக்கு முன்னால அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு நேராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி அவன் கிட்ட தான் வரான். இப்போ இந்த சம்பவம் நமக்கு தெரியும். 40 நாள் அளவும் பெலிஸ்தன் அவன் பலவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் பெரிய பலசாலி ராட்சசன். அவன் டெய்லி சொல்லிட்டு போவான், உங்களில் யாருக்கு தைரியம் இருக்கு என் கூட சண்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனால் ராஜா கூட பயந்து போயிருக்காங்க. ராஜாவோட இராணுவம் யாருமே முன்னுக்கு போகலை, பயந்து போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த சின்ன தாவீது அவர் என்ன செய்கிறாரு, தைரியமாக போகிறாரு. அவர் சொல்கிறாரு,
நான் இப்போ காட்டில் இருக்கும்போது சிங்கம் கரடியெல்லாம் நான் கொண்டிருக்கேன், இவன் ஏமாத்திரம், இவனும் அதை போல் ஒரு மிருகம் போல தான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினாலே அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, யுத்தம் கர்த்தருடையது, அதனால் கர்த்தர் ஜெயம் கொடுப்பான்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினாலே வராரு. வரும்போது பெலிசன் கிட்ட தான் வரான். தீவிரமாக யார் செயல்படுதா? தாவீது. என்ன பண்ணுறாங்க அவங்க? தாவீது ராஜா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த கல், அதையும் இந்த வேட்டை அடிக்கக்கூடிய அந்த கவன் கற்களையும் எடுத்துட்டு அதில் அந்த கவனிலே வச்சு சொல்லிச்சு அதை அடிக்கும் போது அது அவனுடைய நெச்சியில் படாத அவன் என்ன செய்கிறான்னா தரையில் முகம் குப்புற விழுந்தான்னு எதுவும் சொல்லுது. அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி எடுக்கிறாங்க தாவீது. கர்த்தர் கூட இருக்கும்போது பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும்? அந்த பலவான முந்தி கட்டிடணும். இயேசுவின் நாமத்தினால அந்த பலவான முந்தி கட்டிடணும். பலவான் அவன் பெலிசன் பெரிய பலவான். அப்போ எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா பெரிய பெரிய இராணுவம் ராஜா இருக்கிறாங்க, இராணுவத்தில் ட்ரைனிங் எடுத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தைரியம் இந்த தாவீது ராஜாக்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்தினாலே போகிறாரு. அப்போ அந்த பெலவான் அவன் வர்றதுக்கு முன்னால் தாவீது தீவிரமாக செயல்பட்டுருந்தாரு, முந்தி இவர் அடிச்சிருந்தாரு. அப்போ கர்த்தர் அந்த இடத்துல பெலிஸ்தனை விழ செய்கிறாரு. அதுக்கு அடுத்தால நம்ம பார்க்க போனோம்னா பீட்டர், ஃபர்ஸ்ட் பீட்டர் 1 பேதுரு 5:8 இவ்விதமாக கொடுத்துருக்கு. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இது கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் அது வெளிப்படத்துல சொல்ல மாதிரி அவன்கிட்ட வாழ்னாலே அவனை தட்டி போட்டுருவானா. அப்போ நான் ரொம்ப அதுதான் வேதம் சொல்லுது, விழித்திருங்கள், ஜெபிக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும், வெளுத்திருங்கள், தெளிந்த புத்தியாக இருக்கணும், வெளுத்திருக்கணும். அடுத்தால பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் உங்கள் எதிராளி. நமக்கு எதிராளி யாருன்னா நம்ம கூட சண்டை போடுறவங்களோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ நமக்கு எதிராளி அல்ல. அவங்களுக்கு உள்ளே இருந்து செயல்படுகிற பிசாசு தான் எதிராளி. அப்போ இயேசுவானவருக்கும் பிசாசு தான் எதிராளி. ஸோ அவன் தான் நமக்கும் எதிராளி. சரியா? அப்போ நமக்கு எதிராளி நம்ம யாரையும் மனுஷர்கள் எடுத்தாங்கன்னா நமக்கு எதிராளியாக இருக்கிறவன் இந்த பிசாசு. அவன் என்ன செய்கிறான்னா கட்சிக்கிற சிங்கம் போல், அவன் சிங்கம் இல்லை, யூத ராஜசிங்கம் தான் நம்ம இயேசப்பா. இவன் சிங்கம் போல ஜஸ்ட் அவன் ஒரு வேஷம் தரிச்சிட்டு சிங்கம் மாதிரி வேஷம் போட்டுட்டு எவனை விழுங்கலாம் யாரை விழுங்கலான்ட்டு தான் என்ன செய்கிறான், சுற்றி திரிக்கிறான். எங்கே பார்த்தாலும் இப்போ ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. விபத்துகள், தினசரி விபத்து, தற்கொலை, கொலைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இதுக்கு எல்லாம் பின்னணியில் பேக்ரவுண்டில் பார்த்தா பிசாசு தான். அந்த கிரியைகள் பிசாசனுடைய கிரியைகள். அதான் ஏசப்பா சொல்கிறாங்க, நானும் அவைகளுக்கு ஜீவன் அளிக்க வந்தேன். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? திருடமும் கொல்லவும் அழிக்கவே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறேன். அப்போ திருடன் எதுக்காக வரான்? திருடுறதுக்கு. கொல்ல திருடன், பிசாசு ஒரு திருடன். சரி, அவன் திருடவும் கொல்ல அழிக்கவும் தான் வரான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாங்க? ஜீவன் உண்டாக்குறாரு. ஜீவன், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறாங்க. அடுத்தால எபேசியர் 6:11 பார்த்தா பிசாசை பற்றி இன்னும் கூட நல்ல நிறைய காரியங்கள் அன்று சொல்லியிருக்கிறாங்க. வசனத்தில் பார்த்தோம்னா எபேசியர் 6:11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாங்க வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அப்போ இந்த பிசாசு, இந்த பலவான எப்படி நம்ம கட்ட முடியும்? கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும் போது. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்ம மாம்சமே நமக்கு விரோதமாக போராடுது. மாமிசம், இரத்தம், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த கடைசி காலத்தில் எவ்வளோ போராட்டம் இருக்குது வேதம் நமக்கு கிளியராக சொல்லியிருக்கு பாருங்க. வானமண்டலத்தில் பொல்லாத ஆவி, அதான் இந்த பிசாசனுடைய ஆவிகள். இவைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் என்ன, பிசாசுக்கு ஏற்று நின்னுங்கள்,
அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்க நிற்கவும் திராணி உள்ளபடி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. அப்போ இந்த பலவான நம்ம எப்படி முன்னா கட்டி போட முடியும்னா இயேசுவின் நாமத்தினால, அவருடைய வசனத்தினால. அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஆண்டவர்கிட்டே பிசாசு சோதிக்க வந்தான். இப்போ நம்மெல்லாம் ஏமாத்துறோம். ஆனாலும் இயேசு அவனை ஒவ்வொரு நேரத்துலையும் வசனத்தை சொல்லி சொல்லி அவரை கட்டி போட்டாங்க. அதே போல் தேவனுடைய வசனத்தை சொல்லி சொல்லி அவனுடைய பிசாசுடைய கிரியைகளை நம்ம கட்டி போடணும். அப்பவும் ஏன் நமக்கு போராட்டம் உண்டு. அப்பவும் கிறிஸ்தவர்களாகி நமக்கு எல்லா காரியத்துலேயும் நமக்கு போராட்டம் இருக்குது. மறியணும் அன்று நல்ல போராட்டத்தை போராட்டினேன்னு சொல்கிறாங்கல்ல, அதே போல் நல்ல போராட்டம் இருக்கும். ஆனால் போராட்டத்தில் கர்த்தருடைய பலனை கொண்டு நம்ம ஜெயிச்சு முன்னையில் வரணும். பிசாசுக்கு ஏற்று நின்னுங்கள், அப்பொழுது அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். ஆண்டவரே சொல்ல, இந்த உலகத்தின் அதிபதி வாரான் ஏன்டாவன்ட்டு ஒன்றும் இல்லை. இயேசுவே சோதிக்க வந்த பிசாசு நம்மளையும் பல காரியங்களையும் சோதிப்பான். ஆனாலும் இந்த பொல்லாதவனை, இந்த பலவான நம்ம என்ன செய்யணும்? முந்தி இயேசுவின் நாமத்தினால் அவனை கட்டி போட்டு ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கத்தை என்னெல்லாம்னா அது சொல்லுது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம், ஆயத்தை, இன்னும் பாதரட்சை, இதெல்லாம் தொடுத்துருவல. இப்படியெல்லாம் ஒரு நல்ல வசனத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் அவனோட என்ன செய்ய முடியும்? போராட முடியும். தேவன் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. நீங்கள் எந்த காரியத்திலையும் எதுக்கும் கள்ளங்காண்டா பயப்படாண்டா. ஏன்னா நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தின் அதிபதி வந்தாலும் ஆனால் நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமத்தினாலே பிசாசு ஏற்று நிற்க கர்த்தர் நமக்கு பலனை தருவார். ஏற்று நின்று போராடி நம்ம வாழ்க்கையில் ஜெயமுள்ள வாழ்க்கையாக ஓடி முடிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். प्रेज़ लॉर्ड। यीशु मसीह आपको आशीष करे। हम अभी कुछ वचन देखेंगे, उसके पहले प्रार्थना करेंगे। धन्यवाद परमेश्वर, धन्यवाद। ये वचन आशीर्वाद लाती है परमेश्वर। जो उनको विश्वास करके स्वीकार करते हैं उनको ये आशीर्वाद लाती है। सुनने वाले को आशीर्वाद लाने के लिए कृपा कीजिए, यीशु मसीह के नाम से आमीन। अभी का वचन है मार्कुस के किताब 3 अध्याय 27वां वचन। मार्कुस चैप्टर 3 वर्स 27। इसमें लिखा है, परंतु कोई मनुष्य किसी बलवंत के घर में घुसकर उसका माल नहीं लूट सकता जब तक कि वह पहले उस बलवंत को बांध न ले, और तब उसके घर को लूट लेगा। इधर मनुष्य और एक बलवंत के बारे में लिखा है। और ये बलवंत ऐसा है, कोई मनुष्य, यानी ये जो मनुष्य कौन है? यीशु मसीह को जो जाना हुआ इंसान, जो ये जाना हुआ इंसान क्या करना चाहिए? बलवंत के घर में घुसकर उसका माल नहीं लूट सकता तब तक कि पहले उस बलवंत को बांध न ले। हर एक मसीह का विश्वासी, यानी मसीह का जो संतान है, उनके विरोध जो बलवंत है, तो उस बलवंत को बांध न ले। हर एक इंसान के सामने बलवंत है। सीधा सा इंसान है, परमेश्वर का संतान है, परमेश्वर का विश्वासी है, सेवक है, तो इन सब के सामने एक बलवंत है। जब तक इस बलवंत को हम बांध न ले, उसके जो माल हम नहीं लूट सकते हैं। हमारा जो शांति है, हमारा आशीर्वाद है, उसके हाथ में है। हम जब तक उस बलवंत को जान न ले, हर रोज हम जानना चाहिए हमारा विरोध कौन है, हमारा आशीर्वाद का विरोध कौन है, हमारा, यानी हम अच्छा रह सकते हैं लेकिन उसको विरोधी कौन है? बलवंत है। इधर मार्कुस में परमेश्वर कहते हैं, पहले उस बलवंत को बांध न ले और तब उसके घर को लूट लेगा। बलवंत को घर को लूटना चाहिए। आप और मैं बलवंत को करने को लूटना चाहिए। आप नहीं लूटेंगे तो वो अपने को, यानी मेरे को, आपको लूट लेगा। तो ये बलवंत कौन है? हम और भी देखेंगे। पहला सामुएल की किताब 17 अध्याय और वर्स 48 में देखेंगे बलवंत कौन है। इधर डेविड है, दाऊद है, उधर सामने उसको विरोध फलिस्तीन है।
फलिस्ती जो 40 दिन, पहला सामुएल की किताब 17 अध्याय 16 वचन ऐसा कहता है। इधर एक बलवंत आता है। ये बलवंत क्या कहता है? वह पहला सामुएल की किताब 17 अध्याय 16 वचन में वह फलिस्ती ने 40 दिन तक सवेरे और सांझ को निकट आकर खड़ा हुआ करता था। तो ये फिलिस्तीन एक बलवान है और इसके सामने दाऊद छोटा बच्चा है, लेकिन ये बच्चा परमेश्वर का जो पावर, परमेश्वर का जो अभिषेक पा लिया हुआ इंसान है। तो इस इंसान उस बलवंत के सामने क्या कहते हैं हम इधर देखेंगे। पहला सामुएल की किताब 17 अध्याय वर्स 48 में लिखा है, जब फलिस्ती उठकर दाऊद का सामने करने के लिए निकट आया, तब दाऊद सेना की और फलिस्ती का सामने करने के लिए फुर्ती से दौड़ा। पहला उधर मार्कुस में हम देखा बलवंत को बांधना चाहिए तभी उसका घर हम लूट सकते हैं, उसका घर में। तो इधर हम देखते हैं मार्कुस में बलवंत को हम बांधना चाहिए, पहले बांधना चाहिए। तो हमारा परिवार में कुछ भी विशेष है, आशीर्वाद रहने दो, दूसरा कुछ भी चीज रहने दो, पढ़ाई रहने दो, कमाई रहने दो, ट्रैवलिंग रहने दो, पहला हम प्रार्थना कर कर परमेश्वर हम जा रहे हैं। बहुत सारे एक्सीडेंट होते हैं, बहुत सारे मरण होते हैं, बहुत सारे कमी होते हैं, बहुत सारे जन उधारी में हो जाते हैं। ये सब कैसा होता है? हमारा विरोध बलवान है, उस बलवान ने हमको बांधता है। तो हम क्या करना चाहिए? उसको बांधना चाहिए। तो हम इधर दाऊद को पूछेंगे वो कैसा करता है। इधर दाऊद क्या करता है? इधर दाऊद पहला सामुएल 17 अध्याय में वर्स 48 में दाऊद ऐसा करते हैं, फलिस्ती के सामने करने के लिए फुर्ती से दौड़ा। एक छोटा बच्चा उसके सामने बड़ा ताकतवर है, उसके सामने ये दौड़ता है क्योंकि उसको अंदर परमेश्वर का अभिषेक है, विश्वास है, परमेश्वर का रास्ता में सही तरह से वो चलता हुआ इंसान है। तो वैसा इंसान के सामने बलवंत कुछ भी नहीं है, उसको बांध सकता है। इधर दाऊद ने बांधा और इस्राएल देश को बड़ा विजय लाया और परमेश्वर के नाम को महिमा भी लाया। तो आप और मैं इस बलवंत को बांधना अवश्य है। उसके लिए पहला क्या है? हम उसको नहीं डरना चाहिए। हमारा विरोध कौन सा भी तकलीफ होने दो, हम नहीं डरना चाहिए। एक भविष्यवक्ता के सामने परमेश्वर कहते हैं, तेरे सामने एक चीज रखा हूं, तू मैं जिधर तेरे को जाने के लिए बोलता हूं तो उधर जाना चाहिए, लेकिन सामने वालों को देखकर मत डरना। तू डरेगा तो मैं तेरे को डरवाऊंगा, मैं ही डरवाऊंगा तेरे को। वैसे पवित्र वचन कहता है, आप किसी को देखकर मत डरिए। आपके विरोध जो कुछ विषय है, जो कुछ काम है, धंधा कम है, कमाई कम है, पेमेंट कम है, उसको अब अविश्वासी में मत ले। दाऊद देखो कैसा करता है। दाऊद करता है फुर्ती से। 48 वर्ष में पहला सामुएल 17 अध्याय, फलिस्ती के सामने करने के लिए फुर्ती में दौड़ा। पवित्र शास्त्र में एक एक विषय ऐसा लिखा हुआ है, वो आशीर्वाद का की है। इस वचन ऐसा कहता है, सामने वाला बड़ा इंसान है, ताकतवर है, ये तो लड़का है करके पवित्र शास्त्र में लिखा है, लेकिन उसके सामने ये फुर्ती से दौड़ता है। उसके सामने परमेश्वर के नाम लेके दौड़ता है। आप भी परमेश्वर के नाम लेके आपके विरोध जो कुछ होता है उसके सामने आप फेस कीजिए, उसके सामने आप बिंदास जाइए। परमेश्वर आपके सामने उस बलवंत को बांध देने का शक्ति देंगे। जैसा दाऊद, उसके हाथ में तलवार भी नहीं था, हाथ में एक पत्थर था और उस एक पत्थर को जो मारने के लिए वो था, उससे फिलिस्तीनी को मार गया और मार गिराया और उसके ही तलवार से उसको मारा परमेश्वर के प्रजा। आपको भी वैसे आशीर्वाद परमेश्वर देंगे जैसे दाऊद को पहला सामुएल 17 अध्याय वर्स 48 में दिया, वैसा आपको भी परमेश्वर आशीष करेंगे। और मार्कुस की किताब 3 अध्याय वर्स 27 में लिखा है, हम बलवंत को पहला उसको बांध देना चाहिए, हर रोज आप बांध देना चाहिए। आप घर से निकलते हैं, यीशु मसीह के नाम से मैं बांधता हूँ, ऐसा प्रार्थना करना चाहिए। मैं बाहर जा रहा, मेरे ट्रैवल को आशीर्वाद कीजिए परमेश्वर, मेरा धंधा, मेरा बच्चों को पढ़ाई, मेरा काम आशीर्वाद कीजिए। इसको जो विरोध है मैं यीशु मसीह के नाम से बांधता हूँ। ऐसा प्रार्थना कर आप जाएंगे तो दाऊद को जैसा आप विजय पाएंगे
और भी हम पहला पत्रस का किताब 5वां अध्याय में लिखे हमारा विरोधी कौन है। इधर पत्रस क्या कहते हैं, 5वां अध्याय 8वां वचन में ऐसा कहते हैं, सचेत हो और जागते रहो। जागते रहो का मतलब ऐसा नहीं आप नहीं सोना चाहिए, ऐसे नहीं सो सकते। जागते रहो का मतलब एक क्या बोल सकते हैं, चौकन से रहना चाहिए। जागते रहो। आप जिधर भी ट्रैवल में सोएंगे तो वो अच्छा ही नहीं है। बहुत सारे जन को मिलेगा ट्रैवल में सोते रहेंगे। ट्रैवल में प्रार्थना करना चाहिए, वही जागते रहो का पत्रस कहते हैं। जागते रहो क्योंकि तुम्हारा विरोधी शैतान, तो हमारा विरोधी कौन है बलवान, वो शैतान है। इस संसार में बुरे विचार बुरे काम करने वाला बलवान एक ही है, वो शैतान है। तो उसको मार्कुस में परमेश्वर कहते हैं उसको बांध लेना चाहिए, तभी हम आशीर्वाद हमको मिलेंगे। तो इधर पत्रस साफ साफ कहते हैं तुम्हारा विरोधी शैतान गरजने वाला सिंह के समान इस खोज में रहता है कि किसको फाड़ खाए। बीच में एक्सीडेंट हो गया, 300 जन को शैतान ने फाड़ दिया। देखो इस संसार में कौन कौन बुराई होता है, पहला विषय है वो शैतान के हाथ में। दूसरा विषय भी है अपने केयरलेस की वजह से हम बराबर काम नहीं करते तो उधर भी एक्शन हो जाता है। लेकिन इधर परमेश्वर का वचन कहता है, पतरस कहते हैं कि किसको फाड़ खाए। इस बलवान इस शैतान किसको खाए करके वो ढूंढता है, देखता है। तो उसके सामने आप कैसा रहना चाहिए, मैं कैसा रहना चाहिए। हर रोज उसको विरोध हम प्रार्थना करना चाहिए, उसको विरोध हम बलवंत होना चाहिए, उसको हम बांध लेना चाहिए। हमको परमेश्वर अधिकारी देते हैं बांधने के लिए, यीशु मसीह के नाम से। दाऊद ने कहा मैं यीशु मसीह के नाम से मैं आता हूँ। पहला सामुएल 17 अध्याय में आप पढ़ेंगे तो उधर लिखा है तू बाले और सब कुछ चीजें लेके मेरा विरोधी आता है और उसको तू भरोसा रखता है, तलवार को बाले को भरोसा रखता है। लेकिन इधर दाऊद कहता है मैं यीशु मसीह के नाम से मैं आता हूं, परमेश्वर तेरे को मेरे हाथ में सौंपेगा कहकर बोल के वो जीत लिया। इधर भी पतरस कहते हैं तुम्हारा मेरा विरोधी शैतान है, वो हमको चैन से रहना नहीं देगा। ये बलवान आपको मेरे को चैन से नहीं रहना देगा। जब तक हम परमेश्वर के हम अंदर प्रार्थना करेंगे, परमेश्वर के अंदर से उनको अगुवाई को पाकर उनके रास्ता में सही रास्ते में जब हम चलेंगे तो वो हमारा विरोधी नहीं आ सकता है। उस बलवंत को हम बांध सकते हैं। पवित्र वचन कहता है हमारा विरोधी शैतान है। इसके लिए हम कैसा रहना चाहिए, सचेत रहना चाहिए, जागते रहना चाहिए। क्योंकि हमको इस संसार में हमारा बाजू वाला विरोधी नहीं है, हमारा सामने वाला विरोधी नहीं है, इंसान विरोधी नहीं है। उनका इंसान के अंदर क्रिया करने वाला बलवान शैतान है, वो हमारा विरोधी। उसको बांध लेना चाहिए। उसके लिए ताकत यीशु मसीह देगा, आपको यीशु मसीह देगा। इस वचन को आप पढ़िए और ध्यान कीजिए। मार्कुस 3 अध्याय 27 वचन, पहला सामुएल 17 अध्याय 48 वर्ष में, और पहला पतरस 5वां अध्याय 8वां वचन। ये सब आशीर्वाद भरा हुआ वचन है। हर रोज आप शैतान को बांध लेना अवश्य है, आपके विरोधी कोई नहीं आएगा। आपको परमेश्वर शांति देंगे, आशीर्वाद देंगे। विश्वास कीजिए, पा लीजिए। अब प्रार्थना करें। धन्यवाद परमेश्वर, हमारा विरोधी बलवंत को हम बांध लेना चाहिए, हर रोज बांध लेना चाहिए। हमको एक्सीडेंट नहीं होगा, हमको अशांति नहीं होगा, हमको बोझ नहीं होगा, हमको कमी नहीं होगा, हमको उधार नहीं होगा। ये सब चीजें एक ही हाथ से आते हैं। हमारा विरोधी बलवान है, वो शैतान है। हम उसको यीशु मसीह आपके नाम से बांध लेना चाहिए। सुनने वाले को ऐसा ताकत दीजिए, न्याय दीजिए। हर रोज हम उसको बांध लेना चाहिए, तभी हम हमारा जो जायदाद हमको मिलेगा, आशीर्वाद हमको मिलेगा, परमेश्वर हमारा बच्चों को मिलेगा, काम को धंधों को मिलेगा। वैसे कीजिए, सुनने वालों को आशीष कीजिए। हर रोज विरोधी को शैतान को बांध लेने के लिए उनको ताकत दीजिए, ज्ञान दीजिए। अभी कुछ बीमारी यीशु मसीह के नाम से बाहर जाओ, कमी बाहर जाओ, शैतान का बीड़ी यीशु मसीह के नाम से बाहर जाओ। हम आशीष करते हैं यीशु मसीह के नाम से। हमें